என்னங்க ம் முரளி இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்லை. அவன் குழந்தைய தூக்க போறேன் கொடுக்க மாட்டேன்ட்டான். குழந்தைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறான். என்ன முத்து பெரியப்பா தான் நல்லவரு, தாத்தா ரொம்ப கெட்டவரு, நீ முத்து பெரியப்பா கிட்ட தான் பேசணும், தாத்தா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றான். நல்லது நல்லது, அப்படியே இருக்கட்டும். யாரும் என்கிட்ட பேச வேணாம். நியாயமா இருந்திருக்க கூடாதே, எல்லாம் எதிரி ஆயிடுவாங்க. 6 மாச குழந்தையோட பிரெயின் இப்போவே பாய்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? குட் குட். அம்மா கிளம்புறேன். சரிப்பா. பெரிய கார் எடுத்துகிட்டு போகிறேன். போய் இறங்கினோன்னே கார் அனுப்பிச்சி வைக்கிறேன். சொல்லிட்டேன்ல, ஏதாவது சொன்னால் திட்டுவார். பாத்தியா, ஏதாவது சொன்னா நான் திட்டு வேணாம். பெரிய கார் வேணும், ஆனா அந்த கார் சம்பாதிச்ச நான் வேணாம். அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் அவத்து சொல்லிட்டு போனானா? இல்ல, சொல்லத்துக்கு வாய் வராது. திமிரு திமிரு, பெரிய வக்கீலுன்னு திமிரு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல 3 நாளா என்ன பனி போரு? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறீங்க? நடந்தது நடந்து போச்சு. சம்பந்தியும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டாரு. நீங்களும் விட்டுற வேண்டியதானே? நான் விட்டுட்டேம்மா, நான் எப்போ விட்டுட்டேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் விட மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ராங்கா புடிச்சுட்டே இருக்காங்க. நீயாவது என்கிட்ட பேசுவியா இல்ல உங்க பசங்க பக்கம் போயிடுவியா? எனக்கு எப்பவும் நீங்க வேணுங்க. தப்பே செஞ்சாலும் எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அப்ப நான் தப்பு செஞ்சுட்டே இருக்கேன், நீ சகிச்சுட்டே இருக்க, அப்படிதானே? அப்படிதானே? ஐயோ, ஒன்னும் சொல்ல முடியல. சொல்லு சொல்லு சொல்லு. உன் பையன் கிட்ட போய் சொல்லு, முரளி. உன் பையன் முரளி கிட்ட போய் சொல்லு, ரொம்ப அழட்டிக்கு வேணான்னு. மிஸ்டர் ராமன், அவர் மாமனார், இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு என் பங்கு உண்டு. உங்க பங்கு எப்படி? அவர் லாயர் மிஸ்டர் முத்தையா. யாரு யாரு? மை சன், மை ஜூனியர். என்கிட்ட கட்டுக்கிறது வச்சதான் இந்த கேஸ் ஜெயிச்சான். இப்பதான் திட்டினீங்க, உங்க பையன் சொல்றீங்க? திட்டினா என் பையன் இல்லாம போயிடுமா? அடிமா, அவன் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என்னே ஜெயிச்சா பாரு, அதான். எனியோ, மை சன், நைஸ் லாயர், சாஃப்ட் லாயர், பிரில்லியன்ட் லாயர், கிரேட் லாயர். போதும் போதும் போதும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல நம்மளால பேச முடியாது. எனக்கு அடுப்படையில வேலை இருக்கு, போயிட்டு வரேன். பாராட்டினா இப்படி, திட்டினா அப்படி. ஹரி, மோனிகா, செல்வம். ஏன் மோனிகா, என்னாச்சு உனக்கு? ஏன் முகம் எல்லாம் அடிபட்டு இருக்கு? நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். உனக்கு என்னாச்சு? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஹரிய பார்க்க வந்திருக்கே. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான், வந்துருவான். ஏய் லூஸ் மாதிரி பேசாத, முதல்ல வா. சாரி, வா. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஏதோ தப்பு நடந்திருக்கு. யாராவது உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சாங்களா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம்.
அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி டிஞ்சர் ஆச்சு போடுறேன் வா. வேண்டாம், சரியாயிடும். இப்படியே இருந்தா சரியாகாது, செப்டிக் தான் ஆகும். ராதிகா, ஹரியோட ஒவ்வொரு முன்னேற்றத்துலையும் நான் இருக்கணும், இன்க்ளூடிங் உங்க கல்யாணம் வரைக்கும். அன்னைக்கு நான் வந்து பேசினேன்ல, என்ன டிசைட் பண்ண? ஏய், உடம்பெல்லாம் இவ்ளோ காயமா இருக்கு, இத பத்தி பேசாம வேற எதையோ பேசிட்டு இருக்க. காயம் என்ன பெரிய காயம், இதை விட எனக்கு திமிரு. அதான் நடு ரோட்ல அடிபட்டு காயத்தோட வந்து நிக்கிறா. நல்ல வேளை இதோட விட்டானுங்களே, தடுக்க போன எனக்கு 4 அடி விழுந்ததுதான் மிச்சம். அவனுங்க ரவுடி பசங்க, அவனுங்கள்ட்ட என்ன வம்பு? என்ன என்னாச்சு நீங்களா சொல்லுங்க. எல்லாம் இவ்வளவுதான். சும்மா இருந்த கூட வம்புக்கு போனா இப்படிதான். நான் எதுவும் வம்பு பண்ணல, அவங்க தப்பா பேசினாங்க, கோவம் வந்தது. என்ன உன்னை யாராவது கிண்டல் பண்ணாங்களா? சொல்லு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். செல்வம், உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும்ல, என் கூட வாங்க. இவளை யாரும் ஒண்ணும் சொல்லல. பின்ன கிரிக்கெட்ல இந்தியா தோத்தால ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. மச்சான், கிரிக்கெட் பிளேயர் ஹரி என்ன பண்ணிருக்கான் தெரியுமில்ல? என்ன? காசு கொடுத்து டீம்ல சேர்ந்துட்டான்ப்பா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீ என்ன பாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் டெக் வாங்குறான் பாரு. டேய் சும்மாரா, நீ வேற வெறுப்பேத்ததடா. பின்ன என்ன பண்ணுவாங்கற, திறமையில வந்தா ஜெயிப்பான், காசு கொடுத்து டீம்ல சேர்ந்தா. அதுவும் சரிதான். என்னடா சொன்ன? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் டெக். யாரு? ஹரி. பப்ளிக் ஃபிகர்னா 4 பேர் கமெண்ட் அடிப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. ஹரி பணம் கொடுத்தா இன்டர்நேஷனல் பிளேயர் ஆனா முத பால்லே டக் அவுட் ஆயிடுவான், அவனெல்லாம் யார் சேர்த்ததுன்னு பேசிட்டு இருந்தானுங்க. உடனே அவன் சரிசமா சண்டைக்கு போய் காயமிட்டு வந்து நிக்கிறான். உனக்கு இதெல்லாம் தேவையா? ஹரினா உனக்கு உயிர், அவனை ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுக்கு அப்படி அடிபட்டு வந்து நிக்கிறதா? ஹரிய பத்தி யாரும் தப்பா ஒரு வார்த்தை பேசவே கூடாதுங்க. உடனே பாஞ்சிட வேண்டியது. எவ்வளோ நேரமாக கதவு தட்டிட்டு இருக்க? ஒரு கதவு திறக்க எவ்வளோ நேரமா? என்ன மப்பா? மப்புக்கு சொந்தக்காரன் நீ தலைவா, நாங்கள்ல. எங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அப்போ நாங்களாம் பொறுப்பு இல்லாமல் தெரியுமா? அதை எப்படி நான் சொல்லுவேன்? ஏய், ஏய், இந்த வீட்டோட முதலாளி உள்ள போயிட்டு இருக்கேன், குறுக்க குச்சி நீட்டுற. யார் முதலாளி? நாடா ராமநாதன் இந்த வீட்டுக்கு முதலாளின்னா அவர் மகனுக மகளுக மகளுக புருஷன், நாங்களாம் குட்டி முதலாளி. நீ ஆஃப்டர் ஆல் வேலைக்கார நாய். இந்த நாய்க்கு என்ன ஆர்டர் தெரியுமா? என்ன? உங்களை உள்ள விடக்கூடாதுன்ட்டு. யார் போட்டது? உங்க வீட்டுக்காரம்மா. யாரு? மல்லிகாவா? ஆமாம். சார் உள்ளே போகக்கூடாது சார். சார் உள்ளே போகக்கூடாது, வெளியே போங்க. வெளியே போங்க சார், வெளியே போங்க சார், வெளியே போங்க. போகலன்னா என்னடா பண்ணுவேன்? சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளு. என்னது?
வெளியே போங்க சார். சட்டையை பிடிப்பியா? வெளியே போங்க சார். சட்டையை புடுறா பாப்பா. சார் நீ போங்க சட்டையை சார். பிடி பாப்பா. சார் வெளியே போங்க சார். சட்டையை வெளியே புடுறா. போங்க, நீ வெளியே போங்க. நீ சட்டையை புடுறா. சட்டையை பிடி போங்க சார். குச்சியை கீழே போட்டா நீ போங்க புடியா? சார். சார் போங்க சார். ஏய், நீ சட்டையை புடுறா. போங்க சார், நீ போங்க சார். சட்டையை புடுறா பாப்பா. போங்க சார். சட்டையை புடுறா. போங்க சார். போங்க. ஏய். போக முடியாதா? உன்னால முடிஞ்சா என்ன தூக்கி வெளியில போடு. ஏய், என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் இனிமே வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. வா எல்லாரும், எல்லாத்தையும் வெளியில வர சொல்லு. ஏய் மல்லிகா, வாடகை வெளிய. சார் வாங்க சார். ஏய். ஏய், வாட்ச்மேனை விட்டு துரத்துற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டானா? சார் எந்திரிங்க சார். ஏய், போடா. ஏய், வாடி வெளிய. வாங்க அண்ணி. சின்ன அண்ணி என்னங்கடி பொம்பளைகளா சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கீங்களா? அத்தா ஏன் ஒளியுறீங்க? வாங்க முன்னாடி. குரூப் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னம்மா இது? மாமா முத்து யாருமே வீட்ல இல்லாத நேரத்துல வந்து இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்றானே. எல்லாம் அந்த சுப்பையாவோட வேலை. மாலத்தி மூலமா நம்ம குடும்ப மானத்தை வாங்கணும்னு பார்த்தாரு, அது முடியல, இந்த ரூபத்துல வந்திருக்க. அங்க என்ன கிடையாது மாநாடு. தைரியம் மட்டும் தான் இங்க வாங்க நிழலுக்கு. சார் எந்திரிங்க சார். ஹாய், டோன்ட் டிஸ்டர்ப். ஏய் மல்லிகா, என்ன துரத்தி விட்டு இன்னொருத்தவங்க கூட குடும்பம் நடத்தலான்னு பிளான் பண்றியா? ஆனால் நீ எங்கே பிளான் போடுற? இதுக்கெல்லாம் மூளை வேணும், உங்கள்கிட்ட கிடையாது. ஏய் அண்ணி, இது உன்னோட ஐடியா தானா? அண்ணி, நீங்க போய் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு நான் போய் பேசிக்கிறேன், நோக்க புடுங்கிக்கிற மாதிரி. வாடே. யோ எந்திரியா, மரியாதையா வெளியே போயிடு. இப்படி ஒரு புருஷனே எனக்கு தேவையில்லை. போகிறேன்டி, போகிறேன். நானே வேணாங்கும் போது என் மூலியமாக பெத்திய 2 அதுங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நான் போயிடுறேன். குழந்தைங்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? ரோட்ல நிறுத்தி பிச்சை எடுக்க விட போறியா? ஏய், அது ஏன் பிள்ளைங்கடி, நான் என்ன வேணா பண்ணுவேன். கூப்பிடுறேன். ஏய் அர்ஜுன், அஞ்சிதா. மல்லிகா இந்த பக்கம் வா. சுந்தர், இதுக்கு மேல பேசுனீங்க தப்பாயிடும். ப்ளீஸ் வெளியே போங்க. என் பிள்ளைகளை நான் கொடுத்துரு, நான் போயிடுறேன். நீ தான் பெரிய வக்கீலாச்சே, என் மாமனையே ஜெயிச்ச வக்கீலாச்சே, நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. குழந்தைங்க விஷயத்துல நியாயம் அநியாயம் எல்லாம் பேச முடியாது. எந்திரிச்சு வெளியே போங்க ப்ளீஸ். பிள்ளைங்க பெத்த அப்பா கூட தான் இருக்கணும். யார் சொன்னாங்க? நான் சொல்றேன். உன்ன மாதிரி அப்பனோட எனக்கு பிள்ளைங்க வேணும். ஒரு கிறுக்கட்சியை கட்டி வச்சுட்டு எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு என் பிள்ளைங்க கண்டிப்பா வேணும். குழந்தைங்கள்லாம் கொடுக்க முடியாதியா? கோபால் என்னன்னு கேளுங்க. இந்த ஆள் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற. வெளியே போக சொல்லுங்க. சார் வெளியே போங்க சார். போட வெளியே போங்க சார். போட. என் பிள்ளைங்க இத வேணும். பாரியா, ஆளை வச்சு குழந்தைங்கள்லாம் கொடுக்க முடியாது. வெளியே போ ப்ளீஸ். அதை நீ சொல்லாத, என் பிள்ளைங்க சொல்லட்டும். குழந்தைங்கலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நீ வெளியே போ. எனக்கு முதல்ல என் பிள்ளைங்க வேணும். வெளியே போ. வாங்க சார். சார் போடா. வாங்க. ஏய், வாங்க. போடா. வாங்க சார். போ. ஏய், சார். சார். என்ன பண்ணீங்க? கீழே போடுங்க. நிறுத்துங்க சுந்தர். என்ன வேணும் இப்போ? குழந்தைங்க வேணும் அவ்வளவுதானே? வாங்கடா போலாம். ஐயோ வேண்டாமா, வேண்டாம். குழந்தைகளை அவன் கூட அனுப்பாத, அவன் குடிக்காரு. ஒண்ணும் ஆகாத, விடுங்க. வேணாண்டி, பசங்களை அவரோட அனுப்பாதீங்க. ஒண்ணும் ஆகாது மல்லிகா. ஆமா நீ வேண்டாம், அனுப்பாதீங்க.
நீங்க சும்மா இருங்க. டே, உங்களுக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கடா. வாங்கடா. உங்க குழந்தைங்க வந்தா கூட்டிட்டு போ. அர்ஜுன், ரஞ்சிதா, வாடா, நம்ம போலாம். என்னடா கூப்பிடுறேன், வரமாட்டீங்களா? வாடா. அர்ஜுன், போகாதடா. நமக்கு அப்பா வேணாம்டா. அம்மா நான் பாத்துக்கிறேன்டா. போகாதீங்கடா. ஏய் ரஞ்சி, அப்பா கூட வாம்மா, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவேன். ரஞ்சி, போகாதடா. ஏய், நீ பேசாத. என்ன உள்ள என் மனசை கெடுக்கிறியா? அர்ஜுன், அப்பா கூப்பிடணும்ல, வரமாட்டியா? வாடா. அர்ஜுன், போகாதடா. ஏய், நீ வாடா. போகாதடா. வாடா. டேய், வேணாம்டா. போகாதடா. நீ வாடா. என் கூட வரவே மாட்டியா? நீ கா